ஹலோ 12th ஸ்வாக்குட்டீஸ், என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு செம்மையான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஸ்கேன் காப்பி ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு அரசு தேர்வுகள் இயக்ககம் இன்றைக்கி வெளியிட்டிருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண அந்த ஸ்கேன் காப்பி எங்கே போய் டவுன்லோட் பண்ணோம், எந்த தேதிக்குள்ளே டவுன்லோட் பண்ணோம், அண்ட் வந்து அதை எங்கே மீண்டும் வந்து அப்ளை பண்ணோம், இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மார்ச் 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகலினை 28/5/2024 அதாவது நாளைக்குப்பா செவ்வாய்க்கிழமை மதியானம் 2 மணியிலிருந்து www.dge.tn.government.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும்ப்பா. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா HSC செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2024 அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ப்பா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் நம்பர்லையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும்ப்பா. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்களை பப்ளிக் நம்பரை போட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து ரீடோட்டலிங் ரீவேல்யூவேஷன் ஸ்கூல் அப்ளை பண்ணும்போது ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கல்லப்பா, ஒரு ஸ்லிப்பு மாதிரி. அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் கூட ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பி வந்து டவுன்லோட் ஆகும்ப்பா. ஸோ டவுன்லோட் ஆகிட்ட உடனே நீங்கள் ஹரிபரியாக வந்து பார்த்து அப்லோட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களாப்பா? அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விடைத்தாள் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதளத்தில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் அண்ட் ரீவேல்யூவேஷன் என்ற தலைப்பினை கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் அந்த பேப்பர் வேல்யூவேஷன் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதை பார்க்கும்பொழுது ரீடோட்டல் ஏதாவது டோட்டல் மிஸ்டேக்காக இருக்கா, அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா எழுதிருக்கீங்க, ஆன்சர் கீயும் இருக்குது, பட் வந்து மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீவேல்யூவேஷன் போடலாமா? ஸோ இது எல்லாமே வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் கிட்ட ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணால் அதே வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் அண்ட் ரீவேல்யூவேஷன் இருக்கும்பா. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது எதுவுமே உங்களுக்கு பண்ண தெரியல, நாளைக்கு தான் வெப்சைட் ஓப்பன் ஆகுது. நான் அதை சார்ந்து வீடியோவுமே வந்து லைவாக போட்டு காமிக்கிறேன், ஒன்றும் வருத்தப்படாதீங்க எல்லா குட்டி. மாதிரி அந்த ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங்கான ஃபீஸ் இருக்குல்லப்பா, அதையுமே வந்து அங்கேயே ஒப்படைக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கே வந்து ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் அப்ளிகேஷனை நீங்கள் எதுக்குள்ளே போட்டு முடிக்கணும், 29ஆம் தேதி புதன்கிழமைலேருந்து 1ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்கப்பா. ஸ்பெஷலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டணத் தொகையை பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு கொஞ்சம் வேறு டைப் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மறு மதிப்பீடு ரீவேல்யூவேஷனுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய் சொல்லியிருக்காங்கப்பா, சரிங்களா? ஒருவேளை நீங்கள் 2-3 சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதுக்கெலாம் சேர்த்து அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போங்கப்பா. அண்ட் அதே மாதிரி ரீடோட்டலிங்க்கு வந்து பயாலஜி உயிரியலுக்கு மட்டும் 305 ரூபாய் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க சப்ஜெக்ட்லாம் வந்து 205 ரூபாய் தான்ப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முக்கியமான டேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நாளைக்கு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது, 29 to 1ஆம் தேதி இதுக்கு இடைப்பட்ட தேதியில் நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷனாக ரீடோட்டலிங்காக ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபார்மையும் ப்ளஸ் அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு சொன்ன இடத்துல போய்ட்டு சப்மிட் பண்ணும், சரிங்களாப்பா? வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் லைவாக நான் வந்து ஒரு டெமோ வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கு போட்டுடுறேன், சரிங்களாப்பா? அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், சரிங்களாப்பா? ஒருவேளை அவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? இன்னும் ஒரு அஃபிஷியல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர்.